அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் பலாகா பாடத்தில் இன்றைக்கு நான் படிக்க போகிற பாடம் அத்தக்தீம் வத்தஅஹீர் என்ற பாடத்தின் தொடராகும். அதில் தக்தீமுடைய காரணங்கள் பார்த்தோம். அதில் மூணாவது பாருங்கள். கவுனுல் முத்தகத்தீம் முந்தியது ஆகியிருந்தால் மஹத்தல் இன்காரி வத்தஅஜ்ஜுப் மஹத்த இடத்தில், இன்காரி மறுப்புடைய இடத்தில், வத்தஅஜ்ஜுப் ஆச்சரியத்துடைய இடத்தில் இருந்தால் அதையும் நான் முற்படுத்தி சொல்வேன். உதாரணத்தை பாருங்க. அபஅத தூலி தஜ்ரிபதி நீண்ட அனுபவத்துக்கு பின்னருமா, தன்ஹதிஉ நீ ஏமாறுகின்றாய், பிஹாசிஹி ஸஹாரிஃப் இந்த அலங்காரங்களை கொண்டு நீ ஏமாறுகின்றாய். அது சொல்கிற ஒருத்தர் துனியாவுடைய அலங்காரத்தை கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறாரு பல படிப்பினங்களை கண்டத்துக்கு பின்னால். அப்போ நான் அதை ஆச்சரியமாக கேட்குறேன். அதே மாதிரி அவர் செய்கிற பிள்ளைண்டு அதை மறுத்து நான் கேட்குறேன். அது தூளி தஜ்ரிபா நீண்ட அனுபவத்துக்கு பின்னருமா இந்த அலங்காரத்தை கொண்டு நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறேன். அப்போ இந்த இஸ்திஃபாம் தஅஜ்ஜுபையும் குறிக்குது, அவர் செய்கிற விஷயத்தை மறுக்குதும் கூட. இப்படி செய்யவானமின்றி அதை இன்காரும் செய்து. அதனால தான் அது இங்கே முந்தப்பட்டி. நாலாவது அந்நஸ்ஸு ஒன்றை தெளிவை சொல்கிறது அலா உமூமி சல்பி. சல்பின்னா இங்கே நஃபீடு கருத்து. நஃபியை ஆமாக்குறதுல ஒன்றை தெளிவாக கொண்டு வர்றது. அவு சல்பில் உமூம் இல்லாட்டி ஆம நஃபியாக்குற விஷயத்தில் தெளிவாக சொல்கிறது. ஃபல் அவ்வலு நஃபிய ஆமாக்குறது யக்கூனு பித்தக்தீமி அதாத்தில் உமூம் ஆமுடைய அதாத் முந்தப்படுவதின் மூலமாக அது உருவாகும். அலா அதாத்தின் நஃபி நஃபியுடைய அதவாத்துக்கு முன்னால் ஆம்ட அதவாத் வாரத்தால் நஃபி எல்லாத்துக்குமே ஆமாகும். நஹு குல்லதாலிக்க லம் யகுன் குல்லதாலிக்க அனைத்துமே லம் யகுன் ஆகவில்லை. ஐ லம் யக்க ஹாதா வலாதாக்க இதுவும் ஆவல்ல அதுவும் ஆவல்ல. அதாவது நஸ் என்பது கிளியரான சொல். அதுக்கு ஒரு கருத்து தான் இருக்கு, இன்னொரு கருத்து வராது. கிளியரான சொல்லுக்கு தான் நாங்கள் நஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க ஒரு நஸ் வந்திக்கு எப்படி நஃபிய ஆமாக்குறதின் மீது வந்திக்கு, அப்படி இல்லாட்டி ஆம நஃபி செய்கிறதின் மீது வந்திக்கு. ஒன்றாவது எப்படி ஆகும்? நஃபியை எல்லாத்துக்கும் ஆமாக்குறது. அது எப்படி உருவாகும்டா நஃபியுடைய அதாத்துக்கு முன்னால் ஆமுடைய அதாத்தை போடுறதின் மூலமாக அது உருவாகுமா. பாருங்கள், குல்லதாலிக்க லம் யகுன். இப்போ இங்கே சல்ப் எங்கே இருக்குது, நஃபி எங்கே இருக்குது, லம் யகுன் இன்றி தான் நஃபி. ஆம் எங்கே இருக்குது, குல்லதாலிக்க தான் இங்கே ஆம். அப்போ சல்புக்கு முன்னால் நாங்கள் சில நஃபிக்கு முன்னால் நாங்கள் ஆம கொண்டு வரத்தின் மூலமாக உமூமு சல்பு உருவாகுது. நஃபி எல்லாத்துக்குமே ஆமாவுது. அதாவது அதில் கருத்து என்ன? குல்லதாலிக்க லம் யகுன் என்ற கருத்து என்ன? லம் யக்க ஹாதா வலாதாக்க இதுவும் ஆவல்ல அதுவும் ஆவல்ல. அப்போ அந்த நஃபி எல்லாத்துக்குமே ஆமாவுது. வசானி ரெண்டாவது, அதாவது சல்புல் உமூம் ஆம நஃபி செய்கிறது. அது யகூனு பித்தக்தீமி அதாத்தின் நஃபி அலா அதாத்தில் உமூம் ஆம்ட அதவாத்துக்கு முன்னால் நஃபீட அதவாத்தை கொண்டு வரத்தின் மூலமாக அது உருவாகும். நஹு அதுக்கு உதாரணம் தந்துக்கிறாங்க. லம் யகுன் குல்லதாலிக்க லம் யகுன் குல்லதாலிக்க. லம் யகுன் என்று சொல்ல போக்கல அதுதான் அதாத்துல் நஃபி. குல்லதாலிக்க என்ற போக்குல அதுதான் அதாத்துல் ஆம். அப்போ நஃபியுடைய அதாத்தை முன்னால் கொண்டு வந்துக்கிறாங்க, ஆமுடைய அதாத்தை பின்னால் கொண்டு வந்துக்கிறாங்க. அதால் சல்புல் உமூம் ஆம் நஃபி ஆக்கப்படுது. அப்போ இதில் கருத்து என்ன? ஐ லம் யக்க இல் மஜ்மூ எல்லாமே நடக்கல்ல. லம் யக்க இல் மஜ்மூ எல்லாமே நடக்கலைன்னு சொல்கிறத போல். அப்போ அப்படி சொல்ல போகல ஃபயஹ்தமிலு அங்கிட்ட இடம்பாடொண்டிக்கு சுபூத்தல் பாயில்
சிலது உண்டாவி ஈக்கிம், சிலது தரிப்படுது என்றதுக்கு ஒரு இடம்பாடு ஈக்கி. வயஹ்தமிலு அதேமாதிரி இன்னொரு இடம்பாடு ஈக்குது, இன்னொரு பாசிபிள் ஒன்று ஈக்குது. நஃபிய குல்ல ஃபர்தீன், ஒவ்வொருவரையும் நஃபி செய்கிறையும் அங்கிட்டு வந்து இடம்பாடு ஒன்று ஈக்கி. அப்போ ஒருத்தர் இப்படி சொன்னேன்டா, லம் யகுன் குல்ல தாலிக்க, எல்லாமே நடக்கல அப்படின்டா இது கருத்து வந்து லம் யகஇல் மஜ்மூ, என்னது எல்லாமே நடக்கலைன்றது தான் கருத்து. இப்போ எல்லாமே நடக்கலைன்ற ஒருத்தர் சொன்னேன்டா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருத்தர் வந்து ஒரு 5 விஷயத்தை நினச்சி கொண்டு வீட்டிலேருந்து வெளியே போகிறார், 5 விஷயத்தை முடிச்சுட்டு வரணுமென்று வெளியே போகிறார். போயிட்டு வந்தவர் செல்கிறாரு, லம் யகுன் குல்ல தாலிக்க, எல்லாமே நடக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வீட்டில் இருக்கிற வைஃப் அதை கேட்டுக்கொண்டு இருந்தேன்டா, இப்போ அவக்கு என்ன விளங்கும்? இப்போ இவர் 5 விஷயம் செய்ய போனார், அதில் ஒரு 3 நடந்திக்குமாய்க்கும், 4 நடந்திக்குமாய்க்கும், 1 தான் நடந்து இல்லை அப்படின்னு அவள் நினச்சிக்கொள்ளுவாள். அது சொல்லி ஃபயஹ்தமிலு சுபூத்தல் பால், சிலது நடந்திக்கும் என்று அவருக்கு விளங்கும். எஹ்தமிலு நஃபிய குல்ல ஃபர்தீன், இல்லாட்டி அவருக்கு விளங்கும் அந்த 5 விஷயம் ஒவ்வொன்றும் நடக்கல என்று அவருக்கு விளங்கும். சரியா? 5வது வத்தஹ்சீஸ், ஒன்றை நாங்கள் ஹாஸ் ஆக்குறது. ஹாஸ் ஆக்கும் போது எதை நாங்கள் ஹாஸ் ஆக்குறோமோ அதை நாங்கள் முற்படுத்துவோம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. 1வது உதாரணத்தை பாருங்கள். மா அன, நான் இல்லை, குல்து, நான் சொல்லலை என்று ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணம் பாருங்கள். வ ஈயாக்க, உன்னையே தான், நஅபுது, நாங்கள் வணங்குகின்றோம் இன்று இப்படி சொல்கிறதால ஒன்று பின்னுக்கு தான் வளமையிலே வரணும். அது சரி, ஃபாயில்ன்றது வந்து ஃபேலுக்கு பொறோ தான் வரணும். அதேமாதிரி மஃபூல்ன்றது ஃபேல் ஃபாயில், அதுக்கு பொறோ தான் மஃபூல் வரணும். ஆனால் நாங்கள் அதை வந்து முற்படுத்துகிறோம். அப்படி முற்படுத்துறது வந்து ஹாஸுக்காக நாங்கள் முற்படுத்துவோம். ஒன்றை ஹாஸாக்க நினச்சோம்னா அதை வளமையில் பின்னுக்கு வர ஒன்றை நாங்கள் என்ன செய்வோம்? தகுதியும் செய்வோம். பாருங்கள், மான குல்து, நான் சொல்லலை. அது சில ஒரு விஷயத்தில் 5 பேர் பேசிக்கிறாங்க, ஆனால் நான் பேசலை. அப்போ நான் என்னைய விசேஷப்படுத்தி காட்டுறதுக்கு நான் சொல்லுவேன்னா மான குல்து, நான் சொல்லலை. சரி, இவர் சொல்லவே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இவர் அங்கிட்டு வந்து என்ன செய்கிறார்? இவர் வந்து ஹாஸ் ஆக்குறாரு. அந்த 5 பேர் தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. அதேமாதிரி இப்போ நாங்கள் அல்லைட்டு சொல்கிறோம், ஈயாக்க நஅபுது, உன்னையே தான் நாங்கள் வணங்குறோம். அப்போ ஈயாக்க நஅபுதுண்டா அவங்கள்ட்ட என்ன கருத்து? நாங்கள் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம், வேறு யாரையும் வணங்குறோம் இல்லை. அதே நாங்கள் நஅபுதுக்க, ஒன்றை நாங்கள் வணங்குறோம் அப்படின்ட்டு சென்னமிண்டா, அந்த மஃபூலை பின்னுக்கு போட்ட சென்னமிண்டா, அந்த கலாமில் எஹ்திமால் ஈக்குது. அல்லாவே வணங்குறோம், அல்லாதவர்களையும் நாங்கள் வணங்குறோம் என்றதுக்கு எஹ்திமால் ஈக்குது. ஆனால் ஈயாக்க நஅபுது, ஒன்னையே நாங்கள் வணங்குறோம் இன்று அந்த ஈயாக்கே நாங்கள் மஃபூலை முற்படுத்தினதால் மஃபூல் இங்கே தஹ்சீஸ் ஆகுது, விசேஷம் ஆகுது. வலம் யுஸ்கர், கூறப்படல, லிக்குல்லி மினத் தக்தீமி வத்த அஹீரி, தக்தீம் தஅஹீர் அவை ஒவ்வொன்றுக்கும் கூறப்படல, தவாஇன் ஹாஸா, தனித்தனியான காரணங்கள் கூறப்படல. தவாஇன் காரணங்கள், ஹாஸா தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் எனது காரணங்கள் கூறப்படல. லி அன்னஹு, ஏனென்றால், இதா தக்கத்தம முந்தி வந்தால், அஹது ருக்னைல் ஜும்லா, ஜும்லட 2 ருக்குனில் ஒன்று முந்தி வந்தால், தஅஹரல் ஆஹரு, இன்னொன்று ஒட்டோவாவே பிந்தி வந்துடும். ஃபஹுமா, அந்த ஒன்று முந்தி வந்தேன்னா மற்றது பின்னுக்கு போகிறேன்றது முத்தலாசிமான், ஒன்று கொண்டு அவசியமானது. நான் முன்னால் பாடம் ஜிக்கர் ஹதிஃப் பாடம் அதுக்கு முன்னால் இருக்கிற பாடத்துலலாம் நாங்கள் படித்தோம். ஒன்றுக்கும் ஹதிஃப்க்கும் காரணம் சொல்லிப்பாங்க, ஜிக்கருக்கும் காரணம் சொல்லிப்பாங்க, அப்படி 2க்கும் தவா சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த தக்தீம் தஅஹீர் பாடத்தில் தக்தீமுக்கு மட்டும்தான் காரணம் சொல்கிறாங்க, தஅஹீருக்கு சொல்லலை. அப்போ ஏன் சொல்லலைண்டா, இவங்க சொல்கிறாங்க ஜும்லாவில் ஒரு ருக்குனை நான் முன்னுக்கு போட்டுட்டோம்டா இன்னொரு ருக்குன் வந்து ஒட்டோவா பின்னுக்கு ஆகிடும், அது ஒன்றுக்கொண்டு அவசியமானது, அதனால தான் நாங்கள் பிந்திர காரணத்தை நாங்கள் சொல்லலை, முந்தி தக்தீம்ட காரணத்தை மட்டும் நாங்கள் சொன்னோம்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, சில முசவ்விகாத்தால் வந்து கபர் வந்து முந்தப்படும் முபுத்ததாக்கு பார்க்க,
அப்போ நாங்கள் கபரை வந்து ஒரு முசௌவிகாத்தின் காரணமாக அதை நாங்கள் முற்படுத்திட்டோம்டா முபுத்ததை ஒட்டோவா தஹீர் ஆகிடும். அப்போ அதனால இவன் சொல்கிறாங்க நாங்கள் தக்தீம்ட காரணத்தை சொன்னேன். அப்போ அதில் இருக்கிற மற்ற ருக்கூன் கலாமில் இருக்கிற மற்ற ருக்கூன் வந்து அது ஒட்டோவாக பின்னுக்கு ஆவிடும். அது ஒன்று கொண்டு அவசியமானது. அதனால தான் நான் தஹீரை சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இந்த தவாக்கள் தக்தீமுடைய இந்த 5 தவாக்கள் இல்லாமல் சில தவாக்கள் வந்து சில கிதாபில் வந்திக்குது. ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் மதரசாவில் அந்த கிதாப் தான் படித்து கொடுக்குறாங்க. நான் அந்த தவாக்களை தக்தீமுடைய அந்த தவாக்களை அடுத்த பாடத்தில் போடுறேன். வஸ்ஸலாம்.